இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் இல்லையா? அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வத்துக்கும் எஜமானரா இருக்கிறார் இல்லையா? கர்த்தரை நாம் துதிக்கணும். கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவராகவே இருந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை துதிக்கணும். தேவன் நன்மை செய்யும் பொழுது தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா நம்ம தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், துதி செலுத்துகிறவர்களாய், நன்றி அறிவு உள்ளவர்களாய் நாம காணப்படணும். அதான் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் முதலாவது செலுத்தணும். ஏன்னா அவர் தேவாதி தேவன் இல்லையா? அவர் சர்வத்துக்கும் எஜமானர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அப்படி மிக பெரிய தேவனா இருக்கிறார் நமக்கு இல்லையா? அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்ப அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை நாம் செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் சந்நிதியிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். அதே போல பரிசுத்த அலங்காரத்தோட நாம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னே வேத வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் தொழுது கொள்ளணும். தேவனுக்கு உரிய மகிமையை நாம் செலுத்தணும். எரேமியா 33 அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும்போது, இங்க இஸ்ரவேல் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருப்பாங்க. அவங்க உலகம் எங்கும் எல்லா எல்லையிலும் அவங்க சிதறுண்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த நிலைமையில இருக்கும்போது அங்க ஆடல் பாடல் சத்தம், கலிப்பின் சத்தம் எதுவுமே அங்க கேட்க முடியாத நிலைமையில இருந்தாங்க இல்லையா? ஆனா தேவன் அவர்கள் சிறையிருப்பை மாற்றின உடனே அவங்களுடைய கலிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளியின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும் அங்கே உண்டாகுது. என்ன? சேனைகளின் கர்த்தரை அவர்கள் துதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களுடைய சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியை கொண்டு வருகிறவர்களுடைய சத்தமும் அங்கே கேட்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறத பாக்கிறோம். அவர்கள் முன்னிருந்தது போலவே அடிமைப்பட்டு சிறைப்பட்டு போய் சிதறுண்டு கடந்து பாபிலோனில இருக்கிற கல்தேய பட்டணத்துல அவங்க சிறையுண்டு போறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வராங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பி வராங்க. அப்ப அவங்க சிறையிருப்பை தேவன் திருப்பின பிறகு அங்கே கலிப்பின் சத்தம் உண்டாகுது, அங்க மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகுதுன்னு பாக்கிறோம். எதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 107:2 பாக்கிறோம், கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நம்மை நீங்களாகி மீட்டு இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம்மை கூட சத்ருக்களுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் பல தேசங்களிலே சிதறுண்டு கடந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை தேவன் ஒன்று சேர்த்து அவர்கள் தேசத்துக்கே அவர்களை திரும்ப வர பண்ணினார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கணும். அவர்கள் தாபரிக்கிறது கூட இடம் இல்லாமல், அவங்களுடைய சொந்த ஊரை கூட காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் அவங்க கடந்து வந்ததை பாக்குற அவங்க பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்து போன நிலையிலும் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். அப்போ அவங்க ஆபத்திலே அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் அவர்களை நீங்களாகி ரட்சித்தார்னு பாக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசேவும் ஆரோனும் வழிநடத்தி வரும்பொழுது கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருந்தது. கர்த்தருடைய ஓங்கிய புயம் பலத்த கரம் அவங்களே வழிநடத்தினதும் பாக்கிறோம் இல்லையா? அவங்கள வனாந்திர பாதையிலே தேவன் கொண்டு வந்து அவங்களை வழிநடத்தினார். அவர்தான் தேவன் என்பதை அவர்கள் அறியும்படியாக அங்கே அவர்களுக்கு தூதர்களின் அப்பமாகிய வானத்து மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார், அவர்களுக்கு காடையை கொடுத்தார். அதே போல அவர்களுக்கு 70 பேர்ச்ச மரங்களும் 12 நீர் ஊற்றுகளையும் அவர் பாலைவனத்திலே அவங்களை கொடுத்து அவங்களுக்கு போஷித்தார்னு பாக்குறோம்.
அப்படிப்பட்ட தேவனை வனாந்தரத்திலே போஷித்து வழிநடத்தின தேவன் ஒரு கழுகு தன் குட்டிகளை எப்படி சுமந்து வருமோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து தேவன் சுமந்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கணும், அவரை நாம் ஸ்தோத்தரிக்கணும், அவர் நாமத்துக்கு நாம் மகிமையை செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். 1 நாளாகமம் 16:8 பார்க்கிறோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அப்ப கர்த்தரை துதிக்கிறதுனா என்ன? ஏன் நம்ம அவரை துதிக்கிறோம்னா, தேவன் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர், அவர் வல்லமில்ல தேவன் இல்லையா, அவர் நித்திய பிதா, அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கணும், அவருடைய செய்கைகளை நாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணி பாடி அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். தேவன் செய்த அதிசயங்களை வேதத்துல நாம் அவர் செய்த அதிசயம் அற்புதங்கள் எவ்வளவு பார்க்கிறோம். குருடர்களுடைய கண்களை திறக்கிறார், செவிடர்கள் காது கேட்கும்படியாய் செய்கிறார், ஊமையானவர்களை பேச வைக்கிறார், முடவாத காரனை அவர் எழும்பி அவன் படுக்கை விட்டு எழுப்பி அவனை சுகமுள்ளவனாய் எழுந்து நடக்கும்படியாய் நிற்கும்படியாய் செய்தார் இல்லையா. அதே போல 18 வருஷம் கூன் முதுகோடு இருந்த ஸ்திரீயின் கூன் முதுகை அவர் நிமித்தினார் இல்லையா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவர் சுகமாக்கினார். அப்போ தேவன் சுகத்தை தருகிறார், விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலையை தருகிறார், மரித்தவர்களை அவர் உயிரோடு எழ செய்கிறார். பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில இருக்கிற இன்றைக்கும் நம்மையும் அவர் விடுவிக்க வல்லமில்ல தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 103:17 பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளதுன்னு பாக்குறோம். அப்ப கர்த்தர் நல்லவர் இல்லையா, கர்த்தரை நாம் துதிக்கணும். அவர் கிருபை என்றும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அனாதியா என்றென்றைக்கும் இருக்குன்னு பாக்குறோம். சங்கீதம் 105 பாக்குறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதுன்னு பாக்குறோம். கர்த்தருடைய உண்மை என்பது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வசனம் தான் அந்த உண்மை இல்லையா. அது தலைமுறை தலைமுறை தோறும் நம்மை காக்கிறதா இருக்கு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த ஒரு நிலையிலையும் தேவனுடைய இது அவருடைய நீதியின் ஸ்தோத்திர பலியாகவே இது இருக்கு. நாம எந்த நிலையிலும் நாம ஜெபிக்கும் போது கர்த்தரை நாம இவ்வாறு துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கும் சதா காலமும் இருக்கும். ஆமென்.